வணக்கம். இன்றைய வானிலை தகவல். தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, சிவகங்கை, பெரம்பலூர், அரியலூர், சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதேபோல தமிழகத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் மழை தீவிரம் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இந்த மழையை பொறுத்தவரை பெய்யாத பகுதியிலும் வரக்கூடிய நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகம் பொறுத்தவரை இன்று முதல் அக்டோபர் 12ஆம் தேதி வரை கன முதல் மிக கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதேபோல தாழ்வான பகுதிகளில் வெள்ளம், நீர் சூழும் அபாயம் இருப்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதேபோல ஒரு சில இடங்களில் இடி மின்னல் கடுமையாகவும் காற்றின் வேகம் கணிசமாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் அளவிலிருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். கடந்த 2 மணி நேரத்தில் பதிவான மழையளவு திருவள்ளூர் மாவட்டம் 7 சென்டிமீட்டர் பதிவிற்கு, விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டம் தலா 5 சென்டிமீட்டர் பதிவிற்கு, செங்கல்பட்டு, செய்யூர், சென்னை மாவட்டம் தலா 4 சென்டிமீட்டர் பதிவிற்கு, அதேபோல சேலம், தம்பம்பட்டி, செங்கல்பட்டு, மதுராந்தகம், திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டம், அதேபோல சென்னை, பெரம்பூர் தலா 3 சென்டிமீட்டர் பதிவிற்கு, திருவண்ணாமலை, திருவள்ளூர், பூண்டி, திருவள்ளூர், திருத்தணி தலா 2 சென்டிமீட்டர் பதிவிற்கு, நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார், சென்னை மாவட்டம் டிஜிபி அலுவலகம், ராணிப்பேட்டை மாவட்டம், சென்னை எம்ஆர்சி நகர், ஏஆர்ஜி தலா 1 சென்டிமீட்டர் பதிவிற்கு. மீனவர்க்கான எச்சரிக்கை. குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் தெற்கு இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.